வருகிற மார்ச் மாதம் 4ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள கொங்கல் நகரத்தில் கள் விடுதலை கருத்தரங்கம் நடைபெறும் என கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 37 ஆண்டுகளுக்கு மேலாக தடை இருந்து வருவதாகவும் இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவும் குறிப்பிட்டார். அண்டை மாநிலங்களிலும் எங்கும் கள்ளுக்கு தடை இல்லாத நிலையில் கலப்படத்தை காரணம் காட்டி கள்ளுக்கு தடை விதிப்பது வேடிக்கையாக உள்ளது என்று கூறிய நல்லசாமி, தமிழக அரசு கலப்படத்தை தடுக்க இயலாத அளவுக்கு ஆளுமை இல்லாத அரசா எனவும் கேள்வி எழுப்பினார். கள்ளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 37 ஆண்டுகளுக்கும் மேலான தடை இருக்கின்றது. இந்த தடை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, உலகளாவிய நடைமுறைக்கு மாறானது. தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாட்டில் மட்டும் கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள்.